ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 பேர் சாப்பிட்ற மாரி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. 10 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாய் 2, புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து இது கூடவே வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை சின்ன துண்டு, காஷ்மீரி ரெட் சில்லி 2, மல்லி இலை கொஞ்சம் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் புதினா, சோம்பு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன், அன்னாச்சிப்பூ, பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு கப்பில் கொஞ்சமாக தயிர், ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சியில் எடுத்து போட்டதை நல்லா அரைச்சிக்கோங்க. இதே போல் மையா. ஜீரக சம்பா அரிசி கழுவி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பெரிய ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடணும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அந்த ரேஷியோவில் நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தக்கன எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சொல்லக்கூடிய கணக்கு எல்லாமே 5 பேருக்கு தக்கன சிக்கன் பிரியாணி. இப்போ கழுவி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ தம் போடுறதுக்கு தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதையும் தூக்கி மேலே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாய் வீடு பிரியாணி ஸ்மெல் வர்றதுக்காக ஒரு கறியை கொஞ்சம் அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய்யும் அந்த கறியும் எடுத்து வச்சு உள்ளே வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு அந்த கறி கிண்ணத்தை தூக்கி வெளியே வச்சுருங்க. பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது 5 பேருக்கு தக்கன ரேஷியோ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.